வாழ்க்கையில எல்லா கதவும் அடைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? முயற்சி செஞ்சு எல்லா இடத்துலயும் முடியாது, இடமில்லன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்ட மாதிரி ஒரு வலி இருக்கா? இந்த சம்பவத்த கொஞ்சம் கேளுங்க. பிரையன் ஆக்டன்னு ஒருத்தர். அவர் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர். 2009ல அவர் முதல்ல ட்விட்டர் கம்பெனில வேலைக்கு விண்ணப்பிச்சார். ஆனா அவங்க அவரை நிராகரிச்சுட்டாங்க. அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி, போனா போதுன்னு சொல்லி அடுத்ததா ஃபேஸ்புக் கம்பெனில வேலைக்கு முயற்சி பண்ணார். அங்கேயும் அதே கதை தான். மன்னிக்கவும், உங்களை தேர்ந்தெடுக்கவில்லைன்னு பதில் வந்துச்சு. யோசிச்சு பாருங்க, உலகத்தின் 2 பெரிய டெக் கம்பெனிகளும் அவரை நிராகரிக்குது. எல்லா கதவும் அடைச்சா மாதிரி ஒரு நிலைமை. மனுஷன் உடைஞ்சு போயிட்டார். ஆனா அவர் முடங்கி போகல. அவரோட நண்பர் ஜான் கோம் கூட சேர்ந்து புதுசா ஆப் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் இன்னைக்கு நாம எல்லாரும் பயன்படுத்துற வாட்ஸ்ஆப். கதையின் உச்சக்கட்டம் என்ன தெரியுமா? கொஞ்ச வருஷம் கழிச்சு எந்த ஃபேஸ்புக் கம்பெனி அவரை வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிச்சோ, அதே கம்பெனி $19 பில்லியன், அதாவது பல லட்சம் கோடிகள் கொடுத்து அவர் உருவாக்கின அந்த வாட்ஸ்ஆப்ப விலைக்கு வாங்குச்சு. மனுஷன் மூடின கதவை பாருங்க, தேவன் திறந்த வாசல பாருங்க. அன்பானவர்களே, வேதாகமத்திலும் பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அது ஒரு சின்ன சபை, பெலன் குறைவா இருந்த சபை. ஆனாலும் விசுவாசத்தில் உறுதியா இருந்தாங்க. அவங்கள பார்த்து இயேசு சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:8, இதோ ஒருவனும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் ஒரு பிரையன் ஆக்டன் போல நிராகரிக்கப்பட்டு எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருக்கலாம். உங்கள் பெலன் கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், மனுஷர் பூட்டுகிற கதவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக தேவன் ஒரு கதவை திறப்பாரானால் அதை இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் பூட்டவே முடியாது. கலங்காதீர்கள். உங்கள் தகுதியை பார்த்து அவர் கதவை திறக்கவில்லை. உங்கள் மேல கிருபையினால் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அதை விசுவாசத்தோடு பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.